இங்கிட்ட ஆடுற ட்ராமா ஐயோ ஆஸ்கர் இல்லை வேற ஏதாவது உலகத்தில் வேற ஏதாவது பெரிய அவார்டு இருக்கா? ஆஸ்கர் அவார்டோ இல்லை வேற ஏதோ ஒரு அம்மா கொடுக்கணும் ஒரு மோட்ல தான் வந்திருக்க போகுது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வியானா என்ட்ரியை கொடுத்தாங்க. வியானா ஒரு நாள் இல்லை 2 நாள் இருக்க போறாங்க போல. அடுத்ததா வாட்டர் மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவர் என்ட்ரியை கொடுக்க போறதா சொல்றாங்க. வியானா வந்து நிறைய விஷயங்களை பேசினாங்கங்க. இந்த பொண்ணு வந்து சரி சேஃபா இருந்துட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் புதுசா கெட்ட பேர்லாம் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கல. எல்லாரையும் அடிக்கணும், அதாவது நம்ம மேல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்திடணும் அப்படின்ற மாதிரி நல்லா நிறைய பேசிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நேற்று எபிசோட தாண்டி லைவ்ல சில விஷயங்கள் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதுல சில விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா ஆக்டிங் தான் பண்றாங்க அப்படின்னு வியானா முழுசா நம்புறாங்க. நானுமே முழுசா நம்புறேன். தள்ளிவிட்டோன வீசிங் வந்தது கூட ஓகே அப்படி நடந்திருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஆக்டிங் போட்டாங்க பார்த்தீங்களா, அது பக்கா ஆக்டிங். சேச்சி பண்ணிட்டு இருக்கிறது ஆக்டிங்னு நமக்கே தெரியுதுன்னா உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாதா? நிச்சயமா உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும். திவ்யாவுக்கும் ஆக்டிங்னு தெரியும், விக்ரம்க்கும் ஆக்டிங்னு தெரியும், சபரிக்கும் ஆக்டிங்னு தெரியும். பட் அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து அரோராலாம் வந்து சாண்ட்ராக்கு ரொம்ப பாவப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அது அவங்களோட கேமு. எப்படின்னா நம்ம பார்க்கறத விட அவங்க இன்னும் க்ளோஸாக பார்க்குறாங்க. சேச்சி நடிக்க தான் செய்கிறாங்கன்றது பக்கவாக தெரியும். ஆனாலும் அவங்கள வந்து பாவமாக பார்க்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்கள் மத்தியில் இப்போ அவங்களுக்கு ஒரு அலை கிரியேட் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து இப்போ நம்ம கொஞ்சம் அகைன்ஸ்டாக பேசினா அது மக்களோட கோபம் நம்ம பக்கம் திரும்பிடும்னு யோசிக்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, மக்கள் சைட்லேயே 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. அதாவது சாண்ட்ரா பண்ணது உண்மைன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, ரெட் கார்டு டிசர்விங்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று குரூப் மக்கள் இந்த சாண்ட்ரா பக்காவாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்க தள்ளிவிடும் போது நீங்கள் கீழே விழுந்தீங்கல்ல, அப்போ நடக்கிறது கூட ஓகேங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வச்சே மில்க் பண்ணலாம், அதை வச்சே நல்லா ஒரு மாதிரி கேம் ஆடி அவங்க 2 பேரை வெளியே துரத்தலாம்னு நினச்சதெல்லாம் பயங்கரமான மூலங்க. ஏன்னா பார்வதியோட கண்ணில் அடிபட்டது பார்த்தீங்களா, அப்போ பார்வதி வந்து சபரியை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதோ பயந்து கத்தியிருக்க முடியுமா முடியாதா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சபரியை வெளியே அனுப்பியிருப்பீங்க. அதாவது ட்ராமா போட்டு வெளியே அனுப்பியிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அந்த கார் டாஸ்க்ல அவங்க 2 பேர் சேர்ந்து தள்ளினாங்களா, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க தான் வராங்க. யாரையே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் சாண்ட்ரா அந்த இடத்துல அவங்கள பார்த்தே கத்தி ஒரு ட்ராமா பண்ணி, ஐயோ சாண்ட்ரா ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க, இவங்க 2 பேரை ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு வரைக்கும் போச்சு. பிளான் பண்ணி தான் வாங்கி தந்தாங்க. இதை வியானா உள்ள வந்து புட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆக்டிங் இருக்கே எப்பா ஆஸ்கார் தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஸ்கார்லாம் நல்லா நடிச்சா தருவாங்க, இவங்க மொக்கையால நடிக்கிறாங்க, நடிக்கிறது பச்சையா தெரியுது. மக்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஆக்டிங்ன்றது வெளியே இருக்கவங்க யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நடிக்கணும். ஆனால் வந்து நம்ம சேச்சிக்கு அது நடிக்க தெரியல, துண்டா தெரியுது ஆக்டிங்ன்றது. ஓகேவா? இதை தாண்டி உள்ள இருக்கவங்களுமே நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து வினோத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட் இருக்க தான் செஞ்சது. இப்போ வியானா வந்து சொல்ல அந்த டவுட் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன் சபரியை உட்காந்து யோசிக்கிறாரு. ஏன்னா வியானா சொல்லும் போது சபரி ஒரு இடத்துல பக்கத்தில் இருப்பாரு. சபரி எதுவுமே பேசல. ஏய் இல்லப்பா அவங்களுக்கு உண்மையாலேயே அப்படி இருக்குன்னு சபரி சொல்லல. இவங்க ஆக்டிங்னு சொல்லும் போது சபரி அமைதியாக தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஆனால் அப்படி ஏதாவது பேசிட்டா நம்ம வில்லன் ஆயிடுவோன்றது அவங்களுக்கு தெரியுது, நம்மளை கெட்டவனா ஆக்கிடுவாங்கன்றது தெரியுது. அதனால அமைதியா இருக்காங்க. வியானா வந்து நீ என்னடா பண்ணுங்க. ஏன்னா வந்து 2 குரூப் இருக்கீங்க. இப்போ வியானா பேசினதை அகைன்ஸ்டா, அதாவது வியானா வந்து என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா, ஆக்டிங்னு சொல்லுவாளான்னு கேட்கறவங்க ஒரு குரூப், இன்னொன்று குரூப் வியானா பரவாயில்லப்பா போட்டு உடைச்சிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ வியானா வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம பேச நினைக்கிறத பேசிடலான்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இந்த சாண்ட்ரா பண்ற ஸ்கேம் எல்லாத்தையுமே உள்ள சொல்லிட்டு இருக்காங்க, தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது திவ்யாக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அதாவது அவங்களுக்கு ஆஸ்கார் தான் தரணும், ஆஸ்காருக்கு மேல பெருசா ஏதாவது அவார்டு இருக்கா அதை தரணுன்ற மாதிரிலாம் வியானா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையாலேயே திவ்யாவோட மனசுக்குள்ள அது இருக்குங்க. சாண்ட்ரா கொஞ்சம் ஓவரா தான் நடிக்கிறாங்கன்றது திவ்யா மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா திவ்யா அதை சொல்ல முடியாதுல்ல. திவ்யா அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க போலியே அப்படின்ற மாதிரி வியானாவை பார்த்து கிண்டலா கேட்குறாங்க. ஸோ வியானா கொஞ்சம் கொஞ்சமாக யாரோட கேமை, சாண்ட்ராவோட கேமை கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் கிட்ட நேரடியாக அவர் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் போட்டு உடச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸாக வர ஆரம்பிச்சிருவாங்க. வாட்டர் மெலன் என்ன சொல்றாரு, அதே மாதிரி வந்து பிரவீன்ராஜ் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.